உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பேட்டரியில் இயங்கக்கூடிய டபுள் டெக்கர் பேருந்துகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் தருகிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அடுத்த தலைமுறை வாகனங்கள் பொது பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய அந்த பேருந்து ஒன்றில் இருக்கிறோம். இது அசோக் லேலாண்டினுடைய ஸ்விட்ச் என்ற பேருந்தில் நாம் இருக்கிறோம். தற்போது இந்த பேருந்து முழுவதுமாக பேட்டரியால் இயங்கக்கூடிய பேருந்து. ஒரு முறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இந்த பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பேருந்தில் 1 மணி நேரத்தில் சார்ஜ் செய்ய முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் இது போன்ற பேருந்துகள் பயன்பாட்டில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரைக்கும் இது போன்ற அந்த பேட்டரி பேருந்துகள் டபுள் டெக்கர் பஸ் என்று சொல்லக்கூடிய மாடியில் இருந்து பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பேருந்துகள் இன்னும் தமிழ்நாட்டில் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இருந்தாலும் தற்பொழுது இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அசோக் லேலாண்ட் நிறுவனத்தினுடைய இந்த பேருந்து என்பது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நகர பேருந்து எந்த அளவிற்கு வடிவமைக்கப்பட வேண்டுமோ அந்த அளவிற்கான அந்த நகர பேருந்து என்பது இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கீழ்த்தளத்தில் மட்டும் 65 பேர் பயணிக்கக்கூடிய அளவில் இந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலில் 20க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய வகையிலும் சீட்டுகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரிய பெரிய நகரங்களில் அதிக அளவிலான மக்களுடைய கூட்டம் அதிகமாகவும் இருக்கும். அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக இந்த புதிய வடிவிலான பேருந்துகள் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதாவது 90-80களில் சென்னை மாநகரத்தில் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸுகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸுகள் பயன்பாட்டில் தற்போது தமிழகத்தில் இல்லாவிட்டாலும் திருப்பதி போன்ற அந்த சிறு சிறு நகரங்கள் மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்கள், கொல்கத்தா நகரங்கள், மும்பை உள்ளிட்ட அந்த நகரங்களில் எல்லாம் டபுள் டெக்கர் பேருந்துகள் எல்லாம் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும் பேட்டரியை பயன்படுத்தி இந்த டபுள் டெக்கர் பேருந்துகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையில் பயன்படுத்தப்பட வேண்டிய அந்த பேட்டரி மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்தவர்கள் எல்லோருமே இந்த டபுள் டெக்கர் பேருந்தின் மீது ஏறி ஆர்வத்துடன் இதை சுற்றி பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பேட்டரியின் மூலமாக இயங்கக்கூடிய கார்கள் மற்றும் பேட்டரி இயங்கக்கூடிய கனரக வாகனங்கள், பேட்டரி மூலமாக இயங்கக்கூடிய பேருந்துகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் தற்போது இருப்பது 2 மாடி கொண்ட அந்த பேருந்தில் தான் இருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறையில் பயன்படுத்தப்பட வேண்டிய பயண பேருந்துகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.